கோவை மாவட்டம் மன்னூர் அருகே புதிதாக பிறந்த குழந்தையின் உடல் பாகங்கள் சாலையோரத்தில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பாளையத்தை அடுத்த காலப்பட்டி வீரியாம்பாளையம் சாலையில் மாரியம்மன் கோவில் அருகே பெரும்பள்ளம் ஓடையில் பிறந்து 2 அல்லது 3 மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையின் உடல் வீசப்பட்டு இருந்தது. தொப்புள் கொடியில் உள்ள இரத்தம் காயாமல் வயிற்று பகுதியின் கீழ்ப்பகுதியில் நாய்கள் கடித்து பாதி உடல் சாப்பிட்ட நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சென்று போலீசார் பார்த்தபோது பிறந்த சில மணி நேரமே ஆன குழந்தையின் கால்கள் நாய்களால் கடித்து துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கைகள் வெட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் குழந்தையின் உடல் பாகங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகே குழந்தையின் பாலினம் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் அருகே உடல் பாகம் கிடந்ததால் நரபலியாக இருக்குமா அல்லது தகாத உறவில் பிறந்த குழந்தையாக இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் முன்னிலையில் இருதரப்பு நிர்வாகிகள் நாற்காலிகளை வீசி எறிந்து மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்ப்போம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் கோயிலில் கட்டப்பட்டு வந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 2 வயது குழந்தை உட்பட 3 பேர் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டீஸ்வரத்தில் உள்ள கோபிநாத் பெருமாள் கோவிலில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுற்றுச்சுவர் வெளிப்புறமாக இடிந்து விழுந்தது. அப்போது சுற்றுச்சுவரை ஒட்டி வசித்து வரும் தமிழ்மணி, தாமரை செல்வி மற்றும் ஆனந்த் கண்ணன் என்ற 2 வயது குழந்தை சிக்கிக் கொண்டனர். அவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கையில் டிட்வா புயலால் கனமழை கொட்டி வரும் நிலையில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிக்கி 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இருபத்தாறு வயது பள்ளி ஆசிரியை நடுரோட்டில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். 13 வருட காதலை முறித்ததால் காதலன் ஆடிய வெறியாட்டத்தின் பின்னணி என்ன? நடு ரோட்டில் பள்ளி ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் கொடூர காட்சிகள்தான் இவை. 10 வருடங்களுக்கு மேலாக காதலித்துவிட்டு வேறு ஒருவரை நிச்சயம் செய்ததால் இப்படி பட்ட பகலில் வெறியாட்டம் ஆடியிருக்கிறார் ஒரு காதலன். கொல்லப்பட்டவர் தஞ்சாவூர் அடுத்த மேலக்களக்குடி கொத்தட்டை பரந்தை பகுதியைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி என்பவரது மகள் காவ்யா. 26 வயதாகிறது. இவர் ஆலங்குடியில் உள்ள ஒரு அரசு தொடக்கப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்றபோதுதான் இளைஞர் ஒருவர் காவ்யாவை பின்தொடர்ந்து வந்து தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்.
அப்போது அந்த வாலிபர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காவ்யாவை சரமாரியாக குத்தி கிழித்திருக்கிறார். அந்த தாக்குதலில் ரத்தம் தெறித்து காவ்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அடுத்த நொடியே அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காவ்யாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் காவ்யாவை குத்தி கிழித்துவிட்டு தப்ப முயன்ற வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அதில்தான் 13 ஆண்டு காதல் கதை கொலையில் முடிந்த பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. கைது செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார். 26 வயதாகும் இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரும் காவ்யாவும் கடந்த 13 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். ஆனால் இவர்களின் காதலுக்கு காவ்யாவின் வீட்டில் சம்மதிக்கவில்லை என்று தெரிகிறது. மேலும் அவசரமாக அத்தை மகனுடன் காவ்யாவுக்கு திருமணம் பேசி நிச்சயதார்த்தமும் நடத்தியுள்ளனர். ஆனால் இந்த விவரம் ஏதும் அஜித்குமாருக்கு தெரியாது. அவரிடம் கூறாமலேயே வேறு ஒருவரை நிச்சயம் செய்துள்ளார் காவ்யா. இந்த நிலையில்தான் சம்பவத்திற்கு முன்தினம் இரவு அஜித்குமாருடன் காவ்யா வீடியோ காலில் பேசியிருக்கிறார். அப்பொழுது அத்தை மகனுடன் நடந்த நிச்சயதார்த்த போட்டோக்களை காதலன் அஜித்குமாருக்கு காண்பித்தார். இதனை பார்த்து அதிர்ந்து போன அஜித்குமார் காவ்யாவுடன் நடந்த திடீர் நிச்சயம் குறித்து வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் கடும் ஆத்திரம் அடைந்து, என்கிட்ட சொல்லாம நீ எப்படி வேறு ஒருவருடன் நிச்சயம் செய்யலாம்? உனக்கும் எனக்கும் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று கோபமாக கூறி போன் இணைப்பை துண்டித்துள்ளார். மறுநாள் காலை காவ்யா பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது மாரியம்மன் கோவில் அருகே அவரை வழிமறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதென சொல்லி ஆத்திரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காதலி காவ்யாவை குத்திக் கொன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அஜித்குமாரை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதலன் பள்ளி மாணவியை குத்திக் கொன்ற சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் தஞ்சை அருகே பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் வேறு ஒருவரை நிச்சயம் செய்ததால் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு வீரபஞ்சத்திரம் பகுதியில் ஆள் நடமாட்டம் மிகுந்த தெருவில் போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தை திருடிய காட்சி வெளியாகியுள்ளது. ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பின் அடிப்பகுதியில் முதலில் தீப்பிடித்து மளமளவென கட்டடம் முழுவதும் பரவும் காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 75 பேர் உயிரிழந்த நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர். ஹாங்காங்கில் தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பும் தீ விபத்து ஏற்பட்ட பின்பும் உள்ள காட்சிகளை தற்போது பார்ப்போம்.
தெலங்கானா மாநிலம் மெஹபூப் நகரில் எத்தனால் ஏற்றி சென்ற லாரியும் கண்டெய்னர் லாரியும் மோதி பயங்கரமாக வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 3 இளைஞர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மது குடிக்க வந்த நபரை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு தலைமறைவான குற்றவாளியை போலீசார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்திருக்காங்க. எண்ணூரில் கொலையை செய்துவிட்டு மாயமான குற்றவாளி பெங்களூரில் கைதானது எப்படி? போலீசாருடன் சகஜமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த கோடு போட்ட ஜிப்பாவை பார்த்து துப்பு கொடுக்க வந்தவர் என்று தவறாக நினைத்துவிட வேண்டாம். அவர்களின் உரையாடலை சற்று உற்று நோக்கினால் உங்களுக்கே உண்மை புரியும். இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணூரில் ஒருவரை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கடலூரில் தலைமறைவான ஒரு கொலையாளி இவர். ஊரை மாற்றி, பேரை மாற்றி, மதத்தை மாற்றி, தொழிலை மாற்றி, யாருக்கும் தெரியாமல் குடும்பம் குட்டியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த கிரைம் கிங்கை போலீசார் எஸ்ஐஆர் படிவத்தை வைத்து தேர்தல் அதிகாரி போல நடித்து கைது செய்துள்ளனர். மாறு வேடம் போட்ட ஆசாமியை போலீசார் வேறு வேடத்தில் சென்று பிடித்தது எப்படி என்று தெரிந்து கொள்ள கிரைம் செய்தியாளர்களுடன் விசாரணையில் இறங்கினோம். 2004ஆம் ஆண்டு மே மாதம் சென்னை எண்ணூர் இந்திரா நகர் 3வது தெருவை சேர்ந்த மரியம் பீபி என்ற பெண் தனது வாடகை வீட்டில் தாஜுதீன் என்ற நபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக எண்ணூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்ட போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினர். மரியம் பீபியின் வீட்டில் ராஜேந்திரன் என்ற நபர் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார். ராஜேந்திரனுக்கு திருமணமாகி ரசூல் பீபி என்ற மனைவி உள்ளார். குடும்பம் நடத்துவதாக சொல்லி அந்த வீட்டில் ராஜேந்திரன் பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழில் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போதுதான் அதே பகுதியை சேர்ந்த தாஜுதீன் என்பவர் ராஜேந்திரனுக்கு பழக்கமாகி இருக்கிறார். இருவரும் அடிக்கடி வீட்டில் அமர்ந்து மது குடிப்பது வழக்கம். சம்பவத்தன்றும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். ஆனால் பொழுது விடிந்ததும் தாஜுதீன் மட்டும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடக்க மனைவியுடன் ராஜேந்திரன் தலைமறைவாகி இருக்கிறார்.
போலீசாரும் பல கட்டமாக விசாரணை செய்தும் ராஜேந்திரன் குறித்த எந்த துப்பும் துலங்கவில்லை. இதனால் வழக்கும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ராஜேந்திரனை கைது செய்ய வேண்டும் என்று ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டதன் பேரில் எண்ணூர் காவல் உதவி ஆணையர் வீரகுமார் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை தொடங்கியது. அதில்தான் ராஜேந்திரன் கடலூர் மாவட்டத்தில் அவரது மனைவியுடன் வாழ்ந்து வருவதாக தகவல் கிடைத்தது. ஆனால் ராஜேந்திரனின் புகைப்படம் இல்லாததால் விசாரணை சவாலானது. வெறும் ராஜேந்திரன் என்ற பெயரை மட்டும் வைத்து தேடுதலில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் படிவத்தை வைத்து ஆன்லைனில் அலசினர். அதில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராஜேந்திரன் இருந்துள்ளனர். இதனையடுத்து தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த 2002ஆம் ஆண்டு வாக்காளர் விவரங்களோடு அந்த பெயரை ஒப்பிட்டு பார்த்தனர். அதில்தான் ராஜேந்திரனின் தந்தை பெயர் பரமசிவன் என்பது குறித்தும் இருவரும் 2002ஆம் ஆண்டு எண்ணூரில் வாக்களித்த விவரங்கள் குறித்தும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆக்கனூர் கிராமத்தில் ராஜேந்திரன் வசிப்பது தெரிந்தது. உடனே 8 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் தேர்தல் அதிகாரி போல் மாறு வேடத்தில் சென்று ஆக்கனூரை அலசி ஆராய்ந்தனர். அதில் ராஜேந்திரன் தங்கியிருந்த வீட்டில் எஸ்ஐஆர் சம்பந்தமாக விவரங்கள் கேட்பது போல் கொலையாளி ராஜேந்திரனின் தற்போதைய படம், பழைய புகைப்படம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் சேகரித்துள்ளனர். அப்போதுதான் ராஜேந்திரன் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி பெயரையும் ரஃபீக் என மாற்றிக்கொண்டு கடைகளுக்கு சாம்பிராணி புகை போட்டு பிழைப்பு நடத்தி வந்த உண்மை தெரிந்தது. நிலையான இருப்பிடம் இல்லாமல் அரியலூர், ஜெயங்கொண்டம், திருச்சி, பெரம்பலூர், பெங்களூரு ஆகிய பகுதிகளில் மாறி மாறி சுற்றி திரிந்துள்ளார். மேலும் ஆண்ட்ராய்டு போன் வைத்திருந்தால் போலீசார் தன்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைத்து பட்டன் செல்போனை பயன்படுத்தி வந்துள்ளார் ராஜேந்திரன். இதனையடுத்து ஆதாரங்களை உறுதி செய்த காவல்துறையினர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த ராஜேந்திரனின் மகனிடம் விசாரித்து அவர் பெங்களூருவில் இருப்பதை கண்டறிந்தனர். உடனே அங்கு சென்ற தனிப்படை போலீசார் பெங்களூருவில் உள்ள மாண்டிவாலா மார்க்கெட்டில் புகை போட்டுக் கொண்டிருந்த ராஜேந்திரன் என்ற ரஃபீக்கை மடக்கி பிடித்தனர். பிறகு அவரது ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை சரிபார்த்து கையோடு கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில்தான் 21 ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜேந்திரன் தாஜுதீனை கொலை செய்ததற்கான காரணம் தெரிய வந்தது. மது அருந்திக் கொண்டிருந்த போது ராஜேந்திரன் மனைவியை பற்றி தாஜுதீன் தவறாக பேசியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தகராறாக மாற போதையில் இருந்த ராஜேந்திரன் தாஜுதீனை கத்தியால் கழுத்தறுத்து கொன்றதாக வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ராஜேந்திரன் பலமுறை சென்னைக்கு வந்து சென்றுள்ளார். மேலும் கடலூரில் பல பெட்டி கேஸ்களில் சிக்கி காவல் நிலையம் வரை சென்றும் கூட அவர் யார் என்று தெரியாமல் கைது செய்ய முடியாமல் போயிருக்கிறது. விசாரணையின் முடிவில் ராஜேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு கொலை வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியை பெயரை மட்டும் வைத்து எஸ்ஐஆர் நடவடிக்கையை பயன்படுத்தி கைது செய்த எண்ணூர் காவல்துறையினரை ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உட்பட பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.